எல்லாருமே இந்த வருஷம் எடுக்க போகிற ரெசல்யூஷன் வந்து அவங்க லைஃப்பை புரட்டி போடுற ஒரு ரெவல்யூஷனாக இருக்கணுங்கிற மாதிரி தான் நான் விருப்பப்படுறேன். இந்த வருஷம் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கல, எல்லாராலையும் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இந்த நியூ இயருக்கு அவங்க எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன், ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் என்னவாக இருக்கும்னா, இந்த வருஷம் டெட் ஃப்ரீ இயராக அவங்க ரெசல்யூஷன் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் டெட் ஃப்ரீ இயர், அதாவது எந்த வித கடனும் வாங்காமல், ஸ்டார்டிங் ஃப்ரம் மொபைலாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், வீடாக கூட இருக்கலாம், காராக கூட இருக்கலாம், எதுவுமே கடன் வாங்காமல் இந்த வருஷம் நான் 2025 டெட் ஃப்ரீயாக நான் மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். செகண்ட், அவங்க ஆல்ரெடி ஏதாவது லோன் போயிட்டுருக்கு, இஎம்ஐ ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக கர்டைல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அவங்களோட மாதாந்திர சம்பளத்தில் 30% எக்ஸீட் ஆகாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். ஓகே. ஸோ திஸ் வில் கிவ் தம் லாட் ஆஃப் பீஸ். கண்டிப்பாக இதுவும் பண்ண முடியுமா? தேர்டு, அவங்களோட மந்த்லி இன்கமில் ஜாஸ்தி வேண்டாம், 25 to 30% ஆகுது சேவிங்ஸ்க்கு அலோகேட் பண்ணணும்.